இதுல முக்கியமாக நீங்க வந்து இது விளம்பரம் படுத்திக்கல. இது வந்து முக்கியமான நூக்கன் காணல் இருக்கக்கூடிய மாணவர்கள வந்து வெளிய எடுத்துட்டு வந்து அவர்களுக்கான கல்வி குடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இது விளம்பர மாடல் அரசாகத்தான் இருக்கிறது. தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. இது கல்வி என்பது அடிப்படை உரிமை. இது அரசு செய்ய வேண்டிய கடமை தானே! இதுல என்ன விளம்பரம் தேவைப்படுது? எது விளம்பரமோ, எது தம்பட்டம் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்த நான் இவ்வளவு பேருக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு வெறுமனே வாயால சொன்னாங்கன்னா, அது விளம்பரம். அப்படியே அப்படி விளம்பரப்படுத்தினாலும் கூட, வேலை செய்து அதை விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல என்ன பிரச்சனை? செய்யிற வேலைய விளம்பரப்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது. அது அத்தியாவசியமான தேவை. இன்றைக்கு மக்கள் மத்தியில ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்களின் மூலமாகவும், சமூக வலைதளங்களின் மூலமாகவும் பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது. அதன் அடிப்படையில இவ்வளவு செஞ்சு, இவ்வளவு விளம்பரம் செய்றதா சொல்றாங்கல்ல, இவ்வளவு விளம்பரம் செஞ்சும் ஒரு நடிகர் வந்து பொய் பேசுறாரு. என்ன செஞ்சுட்டாங்க? ஒண்ணுமே செய்யல. இவ்வளவு விளம்பரம் பண்ணியும் இவர் வந்து பொய் பேசுறார்ல. அப்ப தமிழ்நாடு அரசு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி, இதை இன்னும் சரியாக விளம்பரப்படுத்துவது எப்படின்றத தான் யோசிக்கணுமே தவிர, விளம்பரப்படுத்துவதற்கு எந்த விதமான சந்தேகமும் பட தேவையில்ல. 2வது இந்த விழாவினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ளாத அல்லது அதனுடைய அடிப்படையை விரும்பாத சிலர் தான் இத விளம்பரம் என்றும், தம்பட்டம் என்றும் சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி அ நான் அந்த நிகழ்ச்சியில தான் இருந்தேன். ஒரு 4வது, 5வது ரோல தான் நான் உட்கார்ந்திருந்தேன். முதல்வர் ரோல உட்கார்ந்திருந்தாரு. அந்த மேடையில முதல்ல வந்து ஒரு 5, 6 பிள்ளைங்க வந்தாங்க. அ பாடுனாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பல்லாம் வந்து பெரிய, பெரிய மியூசிக் டைரக்டரே பின்னாடி பாட்ட ஓட விட்டுட்டு சும்மா லிப் சிங்க் கூட ஒழுங்கா பண்ணாத ஆளுக தான் இருக்கிறாங்க. ஆனா, அவ்வளவு ரியல் டேலண்ட்ட வந்து அந்த மேடையில பார்க்க முடிந்தது. அப்படியே அந்த மொத்த அரங்கத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க பிள்ளைங்க. அவ்வளவு அழகா பாடுறாங்க. பாடி முடித்ததற்கு பிறகு முதல்ல வந்து காலை உணவு திட்டத்தால் பயனடைந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ன்றாங்க. ஒரு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடண்ட் பேசுறாரு. அவங்க அம்மா பேசுறாங்க. "நான் வேலைக்கு போயிருவேன். என் பிள்ளைக்கு சாப்பாடு குடுக்க முடியாதா? அப்பாவா இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாட்ட குடுக்குது. இன்னைக்கு என் பிள்ளை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. என் பிள்ளையோட ஆர்ம்ஸ பாருங்க." அப்படின்னு அவங்க அந்த அம்மா பெருமையா காட்டுறாங்க. டிடி அந்த மேடையில அத பெருமையா பேசுறாங்க. அந்த சாப்பாட்ட சாப்பிட்டு பார்க்குறாங்க. அமைச்சர் ஒரு அம்மா செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பிள்ளையோட அம்மாவும் கூட, அதே சமயத்தில மகளிர் சுயஉதவி குழுவுல இருந்து அந்த சமையலராவும் அவங்க பணியாற்றுறதுனால சமைச்சதே கொண்டு வந்திருந்தாங்க. அமைச்சர் மதிவேந்தன் திராவிட மாடல் செய்த சாதனையினுடைய ஒரு முக்கியமான உதாரணம். கலைஞர் கொண்டு வந்த அ அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலமாக பயன்பெற்று, அவர் வந்து மருத்துவராக பணியாற்றுவார். அதை பெருமையாக சொல்லுவார். அவர் அந்த உணவ மேடை ஏறி பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குன்றத எல்லாரும் சொல்றாங்க. பேசி முடிச்சுட்டு அதற்கு பிறகு அடுத்த பயனாளிகள் கூப்பிடப்படுறாங்க.